இழப்பு நேரத்துல இந்த ஆறுதல்லாம் சொல்லி எல்லாரும் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு தனிமையை அனுபவிப்போம் பாருங்க. அது அவங்கவுங்க மனசுக்குள்ளதான் தெரியும் அந்த வலி. அதுக்கு ஆறுதல் சொல்ல யாராலையும் முடியாது பிரபஞ்சத்தை தவிர. அந்த சக்தியை உங்களுக்கு மீட்டு கொடுக்கும் அப்படின்னா அது பிரபஞ்சத்தால தான் முடியும். ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு விதத்துல உங்ககிட்ட இழப்பை ஏற்படுத்திய பிரபஞ்சம் பல விதத்துல உங்களுக்கு கூடவே உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து தருங்கிறத நீங்க உணர்வீங்க. ஏன்னா வலியும் வேதனைகளும் அற்புதங்களும் இது எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தருணத்திலையும் உணர்வோம். ஸோ எப்போலாம் தனிமையா வாடி யாருமே இல்லைன்னு நிக்கிறீங்களோ கவலையே படாதீங்க. பிரபஞ்சம் உங்க கூடயே இருக்குன்றத நம்புங்க. யாரை ஈக்குவல் பண்ணி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அம்மாவை வேணா சொல்லிக்கலாம். ஒரு அம்மா எப்படி தன் குழந்தைய வந்து எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்களோ, எந்த நேரத்திலையும் ஆறுதல் சொல்வாங்களோ, அது போல அந்த பிரபஞ்சம் நீங்க தனிமையில ஒரு வலியை உணரும் போது ஏதோ ஒரு விதமாக தந்தே தீரும். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ற பதில நிச்சயமா அதை தரும்.